அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஊபுதிரேஸ் அகாடமிலேருந்து. இன்றைக்கி வந்துட்டு குரூப் 2 குரூப் டி எக்ஸாம் நல்லபடியாக எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஸ்டின் உண்மையாக ஒரு மிட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு கலைச்சொற்கள் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நம்ம குரூப் 4ல் கேட்ட மாதிரியே கலைச்சொற்கள் வந்துட்டு டஃப்பாக இருந்துச்சு. மொத்தம் ஒரு 12 கலைச்சொற்கள் கேட்டிருந்தாங்க. இதில் 3 to 4 வந்துட்டு போடுற மாதிரி எளிமையாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்துட்டு கடினம் தான். ஓகே, வாங்க தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு பார்க்கலாம். தெய்வத்தாலாகாத நினைவு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று: யாது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். ஏ ஏ என்னும் சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே தவறு தான். யாது யாது என்ன சுட்டு சொற்கள் அல்ல, இது வினா சொற்கள். அதுக்கு டெஃபினிஷன் வேற கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு ரெண்டு கூற்றுமே தவறு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக சொற்கள் இலக்கணம். இது உயர்திணை அக்ரிணை கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின் தான். அது நாய், அது நாய். மனிதனை தவிர எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். அதனால வந்துட்டு அது அப்படின்றது ஒருமையை குறிக்கும். அக்ரிணை ஒருமையில் வரும். அதே மாதிரி அவர் அவர்கள் மனிதனை குறிக்குது. அவர்கள்னு சொல்லும் போது அது பன்மையை குறிக்கும். உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அக்ரிணை பன்மை. தங்கை உயர்திணை பெண்பால் ஒருமை. சரியான ஆன்சர் 3 4 1 2. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த பத்தியை கொஞ்சம் வாசித்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லேயே வாசித்திருப்பீங்க. இதுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்லிட்டு போனேன். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? ஆப்ஷன் ஏ கல்வி, அறிவுசார் நூல்கள், அறநூல்கள், கலைக்கூடம். சரியான ஆன்சர் அரை நூல்கள். அடுத்து இளமையாக இருக்க உதவும் கலை எது? இளமையாக இருக்க உதவும் கலை எது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகை நடை பயிற்சி. அடுத்து பாருங்க. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநட பயிற்சி. அடுத்த பாருங்க. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அகநடை பயிற்சி. அடுத்த பாருங்க. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இளமையாக. அடுத்த பாருங்க. மீத்துன் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடியுடன் தொடர்புடைய பழமொழியை கண்டறிய. மீத்துன் விரும்பியல்னா அதிகமாக சாப்பிட விரும்பாத அப்படின்றதான் பொருள். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நொறுங்க தின்றால் 100 வயது. அடுத்த பாருங்க. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததுன்னா கண்டறிய. ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை, ஆப்ஷன் பி உயர்கல்வித்துறை, ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் துறை, ஆப்ஷன் டி வனத்துறை. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை. அடுத்த வேணா பாருங்க. உதக என்ற மறு சொல்லின் ஊர் பெயரை காண்க. இது ரொம்ப எளிமையான கொஸ்டினா, எல்லாருமே போட்டிருப்பீங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உதகமண்டலம். அடுத்த பாருங்க. பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இதுல அந்த ஓர் அது அக்து இது இக்து இதெல்லாம் எங்க பயன்படுது அப்படின்றத விதி தெரிஞ்சிருந்தா அதை கரெக்டாக போடலாம். உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி எப்பவுமே அக்து தான் வரும். ஆனா இங்க அது போட்டிருக்கு. அதனால அக்து தான் ஆன்சர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க. இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது. இதுக்கு சரியான ஆன்சர் இணைப்பு சொல் இருக்கணும். இவனுக்கு வீடு ஒன்று அல்லது 2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. ஆப்ஷன் சி அல்லது என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. எவில்டோர் என்பது என்னும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கெடுப்பவர். அடுத்தது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஓம்னிசென்ட் அப்படின்றதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அறிந்த நிலை. ஆப்ஷன் டி எல்லாம் அறிந்த நிலை. அடுத்த பாருங்க. மறு ஆய்வு மனு என்பது ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பார்? மறு ஆய்வு மனு அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன். ஆப்ஷன் சி ரிவ்யூ பெட்டிஷன் என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. பிழையற்ற பிழை இல்லாத அக்ரிணை பன்மை தொடரை காண்க. அக்ரிணை
பன்மை தொடர். அவள் அல்லல் மனுஷனை குறிச்சாலே அது வந்து உயர்திணை. மரம் அன்று இது வந்து அக்ரிணை ஒருமையை குறிக்குது. ஆனா இங்க பன்மை கேட்கிறாங்க. அவை அல்ல. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அவை அல்ல அப்படின்றது வந்து அக்ரிணை பன்மை. ஏன்னா அவை அப்படின்றது வந்துட்டு ஒரு மனிதனை தவிர மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. ஸோ மனிதன் உயிரில்லை, மனிதனை தவிர மற்ற எல்லாமே அக்ரிணை. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு அவை அவை மாடு அல்ல, அவை மான் அல்ல, அந்த மாதிரி வந்துட்டு மனித தவிர மற்றவரை குறிக்கிறதுக்கு அவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அல்ல அப்படின்றது வந்து பன்மையை குறிக்கும். அதனால அவை அல்ல என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது. மாடு மேய்ந்ததுன்னு வந்தா சரி, இல்ல மாடுகள் மேய்ந்ததுன்னு வந்தா அது சரியாக இருந்திருக்கும். அதே மாதிரி பறவைகள் பறந்தது. பறவை பறந்ததுன்னு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். இல்ல பறவைகள் பறந்தன இந்த மாதிரி வந்தா கரெக்டா இருந்திருக்கும். மரம் வளர்ந்தன. மரம் வளர்ந்ததுன்னு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். மரங்கள் வளர்ந்தனன்னு வந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும். இப்ப ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல வந்து தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, முன்னீர் விளக்கம் மகுடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மகுடு என்பது வந்துட்டு பெண்ணை குறிக்கும். பெண்கள் வந்து கடல் கடந்து போறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்றத அந்த காலத்துல தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. ஸோ முன்னீர் விளக்கம் மகுடுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த மகுடு அப்படின்றது பெண்ணை குறிக்குது. அப்ப பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா பெண். ஆப்ஷன் சி மகுடு வந்தால் என்பதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என கண்டறி. இளஞ்சி என்ற சொல் வந்து ஆப்ஷன் டி தமிழ் சொல் தான். அடுத்த பாருங்க, சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் என்பதன் சுருக்க குறியீட்டு விளக்கம். இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் தெரியல. பட் என்ன ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னா உலக தமிழாராய்ச்சி மன்றமாக இருக்கலாம். அடுத்த பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறி. இதுல எது தமிழ் சொல்? சாவிலாம் திசை சொல் தான். பொத்தான் அப்படின்றதான் வந்துட்டு தமிழ் சொல். அடுத்த பாருங்க, பொறுத்துக. பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டு சட்டங்கள். பிரிக்யூட் அப்படின்னா கட்டி. சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை. வெநீர் அப்படின்னா மெல்லுரை. 3 4 1 2 சரி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். 3 4 1 2 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. கடற்கரை சாலை. 7ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகையும். புதுமலை புகுவிழா. 7ஆம் வேற்றுமை தொகை வரும், 3ஆம் வேற்றுமை உறுப்பும் வரும். உரிமை குரல், உரிமைக்கு ஆன குரல். 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகையும். பருத்தி துணி பயனும் உடன்தொகை தொகை. 3 1 4 2 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொருள் கண்டறிய. மா. இதுல வந்துட்டு ஈஸியா நம்ம வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே போட்டலாம். இதுல வந்து மானா வண்டு நமக்கு தெரியும். அப்ப 2வது வண்டு எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுல ஆப்ஷன் டில தான் வண்டு இருக்கு. ஆப்ஷன் டி இமயன் வண்டு என்பதே சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, நகர 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 வேறுபாட்டை பொறுத்துக. அன்னாள் அப்படின்றது வந்துட்டு அவள் என்பதை குறிக்கும். முன்னல் அப்படின்றது நினைத்தல். முன்னாள் முற்காலத்தில். என்னால் என்று சொல்லால். அப்ப 4 3 1 2 ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்க. நாட்டிக்கல் மெயில். நாட்டிக்கல் மெயில்னா எத்தனை மீட்டர் கணக்கில் தான் சொல்லுவோம். நாட்டிக்கல் மெயில் 1852 அப்படின்றது நாட்டிக்கல் மெயிலை குறிக்கும். நேட்ரிக் ஹரிஜன். ஹரிஜன்னா புயல்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மழை புயல் காற்று. அப்போ 3 4 வர்றதான் சரியாக இருக்கும். அப்புறம் நார்போனியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு மணல் தொடுவரை. நலாட் அப்படின்றது நெப்டியூனின் துணைக்கோள். 3 4 1 2 என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி சரி. அடுத்த பாருங்க, கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக. நானோ டெக்னாலஜி. இது புக்கில் இருக்கு, அதனால எல்லாருமே எளிமையா போட்டிருப்பீங்க இந்த கொஸ்டினை. நானோ டெக்னாலஜி மீனுன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அறிவாளர். 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, பொறுத்துக. தட்டு சோளத்தட்டு. களி கரும்பு களி. கலை மூங்கில். அடி வேம்பின் அடி. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் 3 4 2 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, யானையின் ஒளிமரபை கண்டறிய. யானையின் ஒளிமரபு.
இது எல்லாருமே ரொம்ப எளிமையான கொஸ்டின், இதெல்லாம் எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் பி, யானை என்ன பண்ணும்? பிளிரும். அடுத்த பாருங்க, மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிய. மானின் தொகை மரபு சொல்லை. மான் வந்து கூட்டம் தான். ஆப்ஷன் டி வந்து கூட்டம் என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஆப்ஷன் ஏ பாருங்க, வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். இங்க வந்துட்டு இக்கு வரும். ஏன்னா வழிகளை அப்படின்றது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உறுப்பில வரும். இரண்டாம் வேற்றுமை தொகை இருக்குல்ல, அதுல வந்துட்டு வழி நமக்காது. வழின்னு வந்திருந்தா இரண்டாம் வேற்றுமை தொகை, வழி நமக்காது. இரண்டாம் வேற்றுமை உறுப்புல வழி நமக்கும். வழிகளை அப்படின்னா அங்க இக்கு வரும். அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஆப்ஷன் டி சரியா இருக்கும். பாருங்க, வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். அடுத்தது பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிய. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இது வந்து சரியான பிழையற்ற தொடர் எதுனா எங்க குவிந்தன வரும், எங்க குவித்தனர் வரும்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இது சரியா தான் இருக்கு. மற்றது எல்லாமே வந்துட்டு தவறா தான் இருக்குது. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் என்பது சரியான ஆன்சர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. அடுத்து பாருங்க, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர்? முகந்திருந்து நோக்கினால். மோப்பக்குலையும் அனிச்சன் முகந்திருந்து நோக்கக்குலையும் இருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயே முகந்திருந்து நோக்கலாம்னு இருக்கு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். மோஸ்ட்லி எல்லாரும் இதை கரெக்டாக போட்டிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, அசலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாக்குபவர். அடுத்த பாருங்க, பொறுத்துக. அரிட் அப்படின்னா வந்து கத்திமுனை குன்று. யாரியனிசஸ் ராக்ஸ் அப்படின்னா இடையாள கிரானைட் பாறை. அரிகிலேசியஸ் ராக்ஸ் அப்படின்னா களிமண் பாறை. அப்பீட் அப்படின்னா அது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டாக பொறுத்துருப்பாங்க. அரிட் அப்படின்னா வந்துட்டு கத்திமுனை குன்று, அது சரி. அரினோஜியஸ் ராக்ஸ் அப்படின்னா மணற்பாறை. ஆர்ஜிலியஸ் ராக்ஸ் அப்படின்னா களிமண் பாறை. அப்ளீட் அப்படின்னா இடையாள பாறை. ஸோ ஆன்சர் வந்து 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, டேஸ் நாட்டிற்கும் செல்லாத நாடு இல்லை, அந்த நாடு வேற்று நாடு ஆகா, தாமவே ஆம் ஆயினில் ஆர்ச்சனா வேண்டுவதில்லை. இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எது? இணை எழுத்து இடம்பெற்ற சொல் ஆப்ஷன் டி, வேண்டுவது. இட்டு இன்னு இணை எழுத்து, வேண்டுவது என்பது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, உறுதிக்குற்று. சுற்றெழுத்துக்களை இடச்சுட்டும் என்றும் குறிக்கலாம். காரணம், அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. இதில் வந்து உறுதிக்குற்று தவறு, இடச்சுற்றுக்கள் இல்லை. காரணம் வந்து சரி. அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து அது அகச்சுட்டா புறச்சுட்டான்னு வந்துட்டு பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப உறுதிக்கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் குறிப்பிடும் உவல், உவர், உது, ஊவே என்பன ஆப்ஷன் பி இடைநிலை சுட்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இடைநிலை சுட்டு. அடுத்த பாருங்க, மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் கிடைக்காத ஒன்று, கரை ஏறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல், கை கழுவுதல் விட்டு விடுதல், குரங்கு பிடி உறுதியாக பற்றுதல். 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கடிக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ஏமாற்றுதல். அடுத்தது பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல் வாயிலில் வரிகளில் கெளீர் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல்ன. இப்போ கெளீர்னா என்ன பொருள் அப்படின்னா உறவினர் பொருள். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகைவர். ஆப்ஷன் டி பகைவர். அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல், பொருள் கேட்கல. பொருள் கேட்டால் உறவினர்னு போட்டுருக்கலாம், ஆனால் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அதனால பகைவர் என்பது சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக்க. கா பறவை, கா தராசு, தே கொல்லுகை, நீ உறுதி. 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க,
மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நீதி நூலை கண்டறிக. ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நான்மணிக்கடிகை. அடுத்த பாருங்க, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. அடுத்த பாருங்க, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்துக்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை. ஆப்ஷன் சி கொல்லாமை. சரியான திருக்குறளை கண்டறிக. இதுல வந்துட்டு சரியான திருக்குறள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அடுத்து பாருங்க, செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. குமரன் பாடம் பயின்றான் அப்படின்றது தன்வினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார் தன்வினை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை இயற்றினார். தை கொண்டாட பெற்றது. இதுல செயற்பாட்டு வினைத்தொடர் ஆப்ஷன் டி தை கொண்டாட பெற்றது என்பதுதான் செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்த பாருங்க, குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிய. குமணன் நடந்தான் அப்படின்றது இது எல்லாருமே எளிமையா ஆன்சர் போட்டுறீங்க. ஆப்ஷன் ஏ தன்வினை சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளர் என்னும் பேரை கண்டறிக. இது கொஞ்சம் முரட்டு கொஸ்டின்னே சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. பட் எது ஆன்சராக இருக்கலாம்னா ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்கலாம். ஒரு கெஸ் தான் இது. இதுக்கு எந்த ஆன்சர்னாலும் இருக்கலாம். ஏன்னா சரியான கொஸ்டின் பொருள் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வினையாளனின் பேர் அப்படின்னா அந்த வினையாளனின் பேர்ல வினையும் இருக்கும், அந்த வினையை சொன்னவரோட பெயரும் இருக்கும். அது யாரு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பெயர் முதற்கொண்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். ஸோ ஓகே, பார்த்துக்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஆன்சருக்கு வந்தப்பறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாருங்க, அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் சி குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் சி குறிப்பு பெயரெச்சம், வேற எதுவும் வராது. அதே மாதிரி சிறிய கடிதம் என்பது இத்தொடரின் எச்ச வகை காண்க. இது குறிப்பு பெயரெச்சம் தான். சிறிய கடிதம் பண்பு அளவு சுவை இதெல்லாம் குறிச்சா குறிப்பால உணர்த்துது. இதுல காலம் காட்டாது. இப்போ குறிப்பு பெயரெச்சத்துல காலம் காட்டாது. அறியாத பையன்னா இதுல ஏதாவது காலம் இருக்கா? காலமே காட்டாது. அதே மாதிரி சிறிய கடிதத்திலையும் பாருங்க, இதுல காலமே காட்டாது. காலம் காட்டலன்னா அந்த குறிப்பு பெயரெச்சம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, ஆங்கில சொல்லை கண்டறிக. இதுல எது ஆங்கில சொல்? இது பயங்கர ட்விஸ்ட். எல்லாரும் உயில்னு போட்டிருப்பீங்க. ஆனா இது உயில் மேல ஹெட்டிங்க ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம தேடும் ஆப்ஷனை தேடும் போதே தமிழ் சொல் இது தமிழ் சொல்னு பார்த்து உயில்னு போட்டிருப்போம். ஆனா கேட்டிருக்கிறது ஆங்கில சொல். ஆனா சரியான ஆன்சர் உயில் என்பதே ஆங்கில சொல் தான். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்ப்போம். இது பாருங்க, உயிர் அப்படின்றது ஒரு ஆங்கில சொல் தான். உயிலுக்கான தமிழ் சொல் கேட்டீங்கன்னா இறுதிமொழின்னு இருக்கு பாருங்க. உயிலுக்கான தமிழ் சொல் இறுதிமொழி. ஸோ ஆங்கில சொல் தமிழ் சொல். இது ஆங்கிலம் உயில், இறுதிமொழி அப்படின்றது தமிழ் சொல். ஸோ அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி உயில் தான். அடுத்தது பாருங்க, ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை தேர்ந்தெடு. ஆண்டிகள் மடம் கட்டியது போல உருவாகாத திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல போலி. அப்ப 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். நீர்மேல் எழுத்து போல் என்ற ஓமை தொடரின் சரியான பொருளை தேர்ந்தெடுங்க. இதுல நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருப்பீங்க. நிலைத்தன்மையும் உறுதித்தன்மையும் எலிமினேட் பண்ணிருப்பீங்க. அப்ப எது ஆன்சரா இருந்திருக்கும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இயலாமையும் வரலாம், நிலைத்தன்மையும் வரலாம்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். ஆனா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை தான். நிலையற்ற தன்மை தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறி. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். இதுக்கு பொருந்தா சொல் என்ன அப்படின்னா உற்றார் தான். உற்றார்னா உறவினர்னு அர்த்தம் இல்லையா? அப்போ செற்றார்னா பகைவர், நன்னார்னால் பகைவர், ஒன்னார்னால் பகைவர். பொருந்தா சொல் உற்றார் தான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இப்போ அகர வரிசைப்படி அப்படின்னா இதுல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காக்கடுத்து வர்ற எழுத்துக்களை அகர வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கும். அதாவது காவோட வர்க்க எழுத்துக்களை அகர வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்போ காக்கடுத்து ரூ தான் வரும். ரூவை தொடர்ந்து தான் வாலா வரும். அப்புறம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த லா வரும் முதல்ல? அதுதான் ஃபிடிஏ. ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு என்பதுதான் வந்துட்டு சரியான அகரவரிசையாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உவே சாமிநாதனின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். இது ரொம்ப எளிமையான கொஸ்டின், எல்லாரும் போட்டிருக்கேன். ஆப்ஷன் சி என் சரிதம். அடுத்து பாருங்க, பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதிலே தெரிவு செய்க. ஆப்ஷன் சி தேசபக்தன். மற்றபடி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்ல எல்லாமே வந்துட்டு பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்பட்ட இதெல்லாம். தேசபக்தன் மேபி திரிவுக்காக இருக்கலாம். அடுத்து பாருங்க, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தந்தது. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் கரும்பு. சூரியன், நெருப்பு, பன்றி எல்லாமே கனலி என்ற சொல்லை குறிக்கும் பொருள் தான். கரும்பு கனலியை குறிக்காது. அடுத்து பாருங்க, சரியான தொடரை கண்டறிய. கிளைகள் முறிந்து விழுந்தது. விழுந்தது இல்லை, விழுந்தனன்னு வந்திருந்தா கரெக்டா வந்திருக்கும். அதே மாதிரி மரம் வேகமாக வளர்ந்தன. மரங்கள் வேகமாக வளர்ந்தன வந்தா கரெக்டா வந்திருக்கும். குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின என்பது சரியான ஆன்சர். தாவியதுன்னு வந்திருந்தா கூட அது தவறா போயிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி சரியானது. ஆப்ஷன் டில பாருங்க, யானைகள் குட்டிகளுடன் சென்றனன்னு வரணும். அடுத்த பாருங்க, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். கிறுக்கின்ற ஆண்ன்ற எல்லாமே நிகழ்காலத்தை குறிக்கும். அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பி நிகழ்காலம் என்பது சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிய. இதுல சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். பிணை அப்படின்னா பெண்மான். பிணை அப்படின்னா பெண்மான். அதனால ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, இதை எதிர்ச்சொற்களை பொருத்தணும். அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. 4 3 2 1 சாரி 4 1 2 3. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது எதிர்ச்சொல் தருக. எந்த என்பதன் எதிர்ச்சொல். எந்தனா என்னது? என் தந்தை. அப்ப எதிர்ச்சொல் என்ன? நுந்தை, உன் தந்தை. ஆப்ஷன் ஏ நுந்தை என்பதுதான் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்கும். அடுத்த பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அறிந்தினர். இது கேட்டிருக்கிறது பிழையானது. நீங்க சரியான பிழையற்றது கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ டக்குன்னு படிச்சோன்னா அடிச்சிடக்கூடாது. ஸோ இது ஆன்சரா இல்லை. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டுக்குள் விடப்பட்டன. ஆணைகளா யானைகளா? யானைகள் தான் வரும். யானைகள் காட்டு. அதன் அடிப்படையில் பிழையான தொடர் ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் சி குறைவு இல்லாமல் உண்ட நாய் குறைத்தது. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். ஸோ ஆப்ஷன் பி தான் பிழையான தொடர். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, ஃபோர்டு அரசினர் இவரிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. இந்த பேரா நீங்க பத்திய வாசித்து பாருங்க. இதுக்கு மாவட்ட ஆட்சியரின் தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிய. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. அடுத்த பாருங்க, உயிரிலின் அப்ளோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல். இதுக்கு ஆப்ஷன் டி மனநோய். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேர்க்குரு. வேர்க்குரு. அடுத்தது பாருங்க, 69. காகத்துக்கு உரிய மற்றொரு பெயர். காகத்துக்கு உரிய மற்றொரு பெயர். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி புட்டம். புட்டம் என்பது காகத்தை குறிக்கும் ஒரு சொல். அடுத்தது பார்க்கலாம். அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி புன்கணீர். ஆப்ஷன் டி புன்கணீர். திருக்குறள் வர்றதுதான் அது. அடுத்தது பாருங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்க செயலை ஏற்றிய ஆசிரியர்னா உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் சி உருத்திரங்கண்ணனார். அடுத்தது பாருங்க, பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல். இதுக்கு பொருத்தமான தமிழ் சொல் ஆப்ஷன் பி வலைப்பதிவர். அடுத்து பாருங்க, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதுல எது பிறமொழி சொல்? நிறைவு, வெளியீடு, ஒழுங்கு. பிறமொழி சொல் பார்த்தீங்கன்னா வாடகை தான். இது குடிக்கூலி தான் தமிழ் சொல். இதுக்கான தமிழ் சொல் குடிக்கூலி. குடிக்கூலி அப்படின்னா தமிழ் சொல், வாடகை அப்படின்னா பிறமொழி சொல். அடுத்த பாருங்க, ஆ ஓ ஏ ஏ ஏ ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வருவதில் வினாக்குறியிட வேண்டும். காரணம் ஏனெனில் வினா சொற்கள். ரெண்டுமே சரிதான். கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். பிறைக்குரிய உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது? ஆப்ஷன் ஏ விடுகுறி,
ஆப்ஷன் பி உடுக்குறி, ஆப்ஷன் சி மேற்குறி, ஆப்ஷன் டி பகர அடைப்புக்குறி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பகர அடைப்புக்குறி. அதுபோல தேவனைய பாவனர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? ஆக்சுவலா கூட்டு இந்த கிளவினா என்ன பொருள்? கிளவி அப்படின்றதுக்கு சொல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்ப கூட்டு சொல்லா என்னது? அவர் துகை சொற்களை தான் சொல்றாரு. அப்ப துகை சொற்கள் எப்படி வரும்? முக்கணி மா பல வாழை, ஒரு எழுவாய், முக்கணி மா பலா வாழை, ஒரு எழுவாய் ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிவதில்லை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். 2 அன்பு இல்லாத உயிரற்ற உடல். 3 அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கு என்பார். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் பிறருக்கு தமக்கே என்பார். இதுல ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். 3ம் 4ம் சரி. இங்க கேட்டிருக்கே தவறானது. அப்போ 1 2ல தான் ஏதோ ஒன்று தவறு இருக்கு. 1 தவறு மாதிரி தெரில. ஸோ 2 மட்டும்தான் தவறாக இருக்கக்கூடும். ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து பாருங்க, அன்றை எளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் சி நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். அடுத்து பாருங்க, கிளைஞரை அளக்கும் அளவுகோல் எது? நமக்கு வரும் துன்பம் இடுக்கண்களையும் நட்பு, நட்பங்கிழமை கிளைந்திடா நட்பு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நமக்கு வரும் துன்பம். நமக்கு துன்பம் வரும்போது நண்பர் யாருன்னு தெரியலாம். அப்போ துன்பம் தான் நண்பரை அளக்கும் அளவுகோல். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானதை குறிப்பிடு. எரு கெட்டாருக்கும் 8 கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய். பழமொழி வேளாண்மை சார்ந்தது. 2வது பாருங்க, எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கும். 3 கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்தது. 4 பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். இதுல சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சி டி 3மே சரிதான். ஸோ ஆப்ஷன் பி ஏபிசி 3மே சரிதான். ஏ மட்டும் சரி இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பிசிடி தான் சரி. இதுல கொடுத்துருக்க ஏ தவறு. இப்பழமொழி வேளாண்மையை சார்ந்தது தவறு. பிசிடி என்பதுதான் சரியானது. அடுத்த பாருங்க, வெற்றி வீரம் பலி ஆகிய பொருட்களை தரும் சொல். ஆப்ஷன் ஏ விரல். பிரித்து எழுதுக. வேணாண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வேன் கூட்டல் ஆண்மை அண்மை. வேணன்மை எப்படி பிரியுது அப்படின்னா வேன் கூட்டல் அண்மை என்ன பிரியுது. சேர்த்தெழுதுக. அது அன்று என்னும் சொல்லை சேர்த்தெழுதுக. இது எல்லாருமே ஈஸியா போட்டிருப்பீங்க. அது கூட்டல் அன்று அதுவன்று. ஆப்ஷன் ஏ அதுவன்று என்பது சரியான ஆன்சர். அது சேர்த்துருக்க. உள் கூட்டல் மனம் உள்மனம் அப்படியே தான் வரும். அப்படியே தான் சேர்ந்து வரும். உள் கூட்டல் மனம் உள்மனம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, இடியோசை கேட்ட நாகம்போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வன்மம், ஆப்ஷன் பி ஏக்கம், ஆப்ஷன் சி மிரட்சி, ஆப்ஷன் டி திரட்சி. சரியான ஆன்சர் மிரட்சி. இடியோசை கேட்ட நாகம்போல என்பது மிரட்சி. அடுத்து பாருங்க, நீரு பூத்த நெருப்பு போல. இதுல நீரு என்பதன் பொருள் என்ன? இதுல நீரு என்பதன் பொருள் சாம்பல். சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாம்பல். அடுத்து பாருங்க, அடவி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது எல்லாரும் ரொம்ப எளிமையான கொஸ்டின், சிம்பிளா போடலாம். அடவினா காடு என்ற சொல்லின் பொருள் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி காடு என்பது சரியானது. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறின். இக்குறளில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கூர் அப்படின்னாலே மிகுதி என்பது சொல்லுது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கூர் என்பதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகுதி. அடுத்து பாருங்க, திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். கூற்று. காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசை கேட்ப தப்பாட்டம் ஆடுவார். இது தவறு. புலியை போன்று வேடமிட்டாடுறது புலியாட்டம். ஆனா திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து சொல்லியிருக்காரு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, கூற்று சரி காரணம் தவறு என்பது ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழி. 1 தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம். 2 தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு. 3 தமிழ் மலையாளம் குடகு குயி. 4 தமிழ் குடகு குயி குருக். சரியான ஆன்சர் இதுல சரியானது 2 மட்டும்தான். தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.
அடுத்தது பாருங்க, பிரெஸ்பியோசியோபியாக்கிஸ் என்னும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறி. இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். அடுத்து பாருங்க, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களே தமிழ் சொற்களோடு பொறுத்துக. பேர்டர் அப்படின்னா பண்டமாற்று. பார்கெனிங் எல்லாரும் போட்டிருப்பீங்க, பேரம் பேசுதல். பேட் ஹெபிட்ஸ் அப்படின்னா வராக்கடன். அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிலம். இதில் மோஸ்ட்லி இந்த ரெண்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான இணை. அப்போ 2 4 1 3 2 4 1 3 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. ஏன்னா 4 ஆப்ஷன்லேயும் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான். அப்போ மிக்க ஆசை தான். அப்போ அனுராகம் அப்படின்றது வந்து ஒத்த காதல். ஏனம் அப்படின்னா மான். ஏனம் அப்படின்னா பாவம். 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல் திருத்த சொல் என்ன? அச்சொல் அடப்பாவி அப்படின்றது வந்துட்டு வாய்ப்பு இல்லை. அப்பாவி அப்படின்னா வந்துட்டு கள்ளங்கோடம் இல்லாமல் இருப்பவங்களை வந்து குற்றம் இல்லாமல் இருப்பவங்களை சொல்ற சொல். அப்போ அற்ப பாவி, ஆவி இந்த இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுற கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அற்பாவி என்பதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, பொருளிலிருந்து பொறுத்துக்க. ஓதுதல் காதில் மெல்லமாக சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் பலரறிய சொல்லுதல். உலர்தல் ஒன்றுக்கொன்று சொல்லுதல். அப்ப 3 1 2 4 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, பழமொழியிலே நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. இது ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப எளிமையானது, ஈஸியா போட்டிருப்பீங்க எல்லாரும். ஆப்ஷன் டி மாமனுக்கு ஆகாது என்பது சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. தொடரில் ஒருபொருட் பன்மொழி. இந்த தொடரில் வந்து எது ஒருபொருட் பன்மொழினா உயர்ந்து ஓங்கி என்பதுதான் வந்துட்டு ஒருபொருட் பன்மொழி. ஆப்ஷன் பி உயர்ந்து ஓங்கி என்பது வந்து ஒருபொருட் பன்மொழியை வந்து குறிக்கும். அப்புறம் இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக்க. கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து. கிராய் கடுஞ்சேற்று நிலம் புற்காரடு. கோரல் அப்படின்னா கொல்லல் கோலிழைத்தல். உரையல் அப்படின்னா பிணக்கு மாறுபாடு. ஸோ சரியான ஆன்சர் 2 4 1 3 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். சரி. இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இயேசு காவியத்துக்காக விருது பெற்றார் கண்ணதாசன். சேர்மான் காதலி என்னும் புதினத்துக்காண்டி தான் அந்த விருதை பெற்றிருப்பார். ஸோ அடுத்து இது தவறு. 3 பாருங்க, இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவியரசு கண்ணதாசன். ஓகே, இதுவும் சரி. 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழியிலே கண்டறிய. ஆப்ஷன் ஏ தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு. ஆப்ஷன் பி தமிழ் ஆங்கிலம் இந்தி கிரேக்கம். ஆப்ஷன் சி தமிழ் ஆங்கிலம் உருது சீனம். ஆப்ஷன் டி தமிழ் ஆங்கிலம் உருது மலையாளம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு. ஓகே, தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி இதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு 78 to 85 82 83 கொஸ்டின் வரைக்கும் வந்துட்டு ஷுவராக போடலாம். கிளியராக படிச்சிருந்தா ஷுவராக போடலாம். மற்றது வந்து ஒத்தையா ரெட்டையாக போட்டு ஒரு 4-5 வந்தால் கூட, ஏன்னா கலை சொற்கள் எங்கிறது கேட்டிருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப வெளியிலேருந்து மருத்துவ ரீதியான டைம் உள்ள சொற்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு 82 to ஒத்தையா ரெட்டையாக போட்டு ஒரு 4 மார்க் வந்தாலும் 86 மார்க் வந்துட்டு போடுற மாதிரி தான் இருக்குது, தெளிவாக படிச்சிருந்தா. சராசரியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 70 to 75 மார்க் போடலாம். ஓகே, இதில் உள்ள கொஸ்டின்லாம் வந்துட்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுவோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.